சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்களுக்கு மேலாக நீடித்த விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் வீடு திரும்பியுள்ளனர். நாசாவின் க்ரூ 9 ஸ்பேஸ்எக்ஸின் டிராகன் விண்கலத்தில் திரும்பி அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா கடற்கரையில் தரையிறங்கியது. மற்றொரு பாதுகாப்பான விண்வெளி வீரர் திரும்பியதற்காக ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் நாசா குழுக்களை ஸ்பேஸ்எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் வாழ்த்தினார். இந்த பணிக்கு முன்னுரிமை அளித்ததற்காக மஸ்க் தனது நண்பரும் அமெரிக்க ஜனாதிபதியுமான டொனால்ட் ட்ரம்பிற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு அளித்த பேட்டியில் ஸ்பேஸ்எக்ஸ் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்திற்கு 2 விண்வெளி வீரர்களை மீண்டும் அழைத்து வர முன்வந்ததாகவும், ஆனால் அது அரசியல் காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டது என்றும் மஸ்க் கூறினார். நாங்கள் நிச்சயமாக விண்வெளி வீரர்களை முன்கூட்டியே திருப்பி அனுப்ப முன்வந்தோம். அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லை. விண்வெளி வீரர்கள் 8 நாட்கள் மட்டுமே அங்கு இருக்க வேண்டும். அவர்கள் கிட்டத்தட்ட 10 மாதங்களாக அங்கே இருக்கிறார்கள். வெளிப்படையாக அது எந்த அர்த்தமும் இல்லை. ஸ்பேஸ்எக்ஸ் அதிகபட்சமாக சில மாதங்களுக்கு பிறகு விண்வெளி வீரர்களை கொண்டு வந்திருக்கலாம். நாங்கள் அந்த வாய்ப்பை பைடன் நிர்வாகத்திற்கு வழங்கினோம். அது அரசியல் காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டது. அது ஒரு உண்மை மட்டுமே என்று அவர் கூறினார். ஜனவரி மாத தொடக்கத்தில் கோடீஸ்வரர் எலான் மஸ்க் ஜூன் 2024 முதல் விண்வெளி நிலையத்தில் இருக்கும் 2 போயிங் ஸ்டார்லைனர் விண்வெளி வீரர்களை விரைவில் திரும்ப அழைத்து செல்லுமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக கூறினார். பைடன் நிர்வாகம் அவர்களை இவ்வளவு காலம் அங்கேயே விட்டு சென்றது பயங்கரமானது என்று ஸ்பேஸ்எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி கூறினார். ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சிக்கி தவிக்கும் 2 விண்வெளி வீரர்களை விரைவில் வீட்டிற்கு அழைத்து வர போட்டஸ் மற்றும் ஸ்பேஸ்எக்ஸை கேட்டுக்கொண்டது. மேலும் நாங்கள் அவ்வாறு செய்தோம் என்று மஸ்க் எக்ஸில் பதிவு செய்தார். ஜனாதிபதி ட்ரம்ப் தனது ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் ஒரு பதிவில் இந்த பேச்சை உறுதிப்படுத்தினார். பைடன் நிர்வாகத்தால் விண்வெளியில் கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட 2 துணிச்சலான விண்வெளி வீரர்களை பூமிக்கு அழைத்து வர எலான் மஸ்க் மற்றும் ஸ்பேஸ்எக்ஸை கேட்டுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த பணி விரைவில் நடைபெறும் என்று அவர் கூறினார். இவ்வாறு இருக்க 9 மாதங்களுக்கும் மேலான பணிக்கு பிறகு க்ரூ 9 குழு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை மீண்டும் பூமிக்கு திருப்பியது உலக நாடுகளை மாபெரும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றது. முக்கியமாக ட்ரம்ப் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் கூறியதை நிறைவேற்றியதாக பலரும் பாராட்டி வருகின்றனர்.